குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். ஏதோ ஒன்று நீங்கள் எந்த டைம் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த டைம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூமில் வந்திருக்கோம். எதுக்காட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட ஒரு பைக் டெலிவரிக்கு வந்திருக்கோம். ஸோ அது என்ன பைக் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லாக்ஸர் கிருஷ்ணன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த நான் போட்ட வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க ஒரு பைக் டெலிவரின்னு. எஸ், ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் கெட்டிங் இஸ் பிராண்ட் நியூ பைக். அதோட டெலிவரிக்கு தான் அங்கே போய்கிட்டு இருக்கோம். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா சரு கிருஷ்ணா போய்கிட்டு இருக்கான். அவன் வீட்டிலேருந்து தான் இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். என் கூட வந்து என்னோடய பிரதர் ஜிஜோ வந்துட்டுருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அபிஷேக்கோட வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து தான் ஷோரூம் போகிற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்குறோம். அவன் அங்கே இருக்கிறானா இல்லை போனானான்னு தெரியல. சரி, எதுக்கும் அங்கே போயிட்டு அவன் இருக்கானா இல்லைன்னு பார்ப்போம். எஸ், நம்ம இப்போ கேடிஎம் ஷோரூம் பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம தான் சொல்லியிருந்தேன் அபிஷேக் வீட்டு போயிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி பிளான் இருக்குன்னு. ஆனால் அவன் வந்து வேறு ரூட் வந்துட்டான், நாங்கள் வேறு ரூட் வந்துவிட்டோம். ஸோ நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஷோரூமில் போகிறோம். அவன் வந்து வேறு வழியாக வந்து இங்கே வந்துடுவேன்னு சொல்லியிருந்தான். சரி, போவோம் ஷோரூமில் போய் அங்கே என்னெல்லாம் இருக்குங்கிற சின்ன ஜஸ்ட் வாக் அரவுண்ட் வீடியோ மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் பைக் டெலிவரி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு பைக் டெலிவரி வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட GT 650 தான் எடுத்திருந்தோம். ஆனால் அந்த ஷோரூமில் வந்து இந்த மாதிரி கவர்லாம் பண்ணி தாங்கன்னு கேட்டோம். ஆனால் அவங்க அப்படிலாம் ஒன்றுமே பண்ணி தரல. ஆனால் இங்கே வந்து கவர்லாம் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க. பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஓனர் நம்ம கூட இருக்கார். மிஸ்டர் வாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறீங்கன்னு. ஒன்றுமே ஃபீல் பண்ணலை. அவர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஃபீல் பண்ணலை. வருத்தமாக இருக்குது உங்களுக்கு? இல்லையே. அப்புறம் சந்தோஷமாக தான் இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. KTM மார்த்தாண்டம் ஷோரூம் அவங்க சொன்ன டைமில் வண்டி டெலிவரி பண்ணாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா அவங்க KTM மார்த்தாண்டம் அவங்க கேட்ட டைமில் வந்து பைக் டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு. ஆமாம், காம்ப்ளிமெண்ட்டாக கொஞ்சம் நிறைய தந்தால் நல்லா இருக்கும். அவர் நீங்களே கேளுங்க, அவர்கிட்ட காம்ப்ளிமெண்ட் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம KTM மேனேஜர் நம்ம கூட இருக்காரு. சரி, அவர்கிட்ட கேட்போம், நீங்கள் எந்த மாதிரி சர்வீஸ் இல்லைங்க இப்போது கரண்ட்லி கொடுத்துட்ருக்கீங்க? இந்த அட்வென்ச்சர் வந்து நம்ம 3வது வண்டி. நம்ம ரெகுலர் கஸ்டமர் ஆல்ரெடி நம்ம வந்து 3 வண்டி எடுத்தாச்சு. இப்போ இருக்கிறதில் KTM மார்த்தாண்டம் தான் டாப். தமிழ்நாடு கன்னியாகுமரி வந்து டாப் சர்வீஸ். இது நல்ல சைடு நடக்குது. கஸ்டமர் ஃபீட்பேக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அட்வென்ச்சர் ஃபஸ்ட்டில் வந்துங்க கன்னியாகுமரியில் எனக்கு அந்த KTM மார்த்தாண்டம் தான் பண்ணியது. ஏடன் குரூப் தான் நம்ம வண்டியை இங்கே KTM இங்கே டீலர் பண்ணினது. வேறு நல்லா சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம RPM ரைடர்ஸ் கப்பில் அட்வென்ச்சர் 390 ஃபஸ்ட்டு வண்டி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வண்டி தான். அதே மாதிரி நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து இது செகண்ட் வண்டின்னு நினைக்கிறேன். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக் தான் நம்ம இப்போ வந்து டெலிவரி வாங்க போகிறோம். கூடவே ஒரு பயங்கரமான ஒரு கேக்கெலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. KTMோட லோகோ வித்து அட்வென்ச்சர் 390 கன்கிராஸ் டீனு
எல்லாமே வேறு லெவலில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பைக்கை ரிவைல் பண்ணுவோம். டான் 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 டான். யாரு கேக்கு போச்சு. பரப்பரை இல்லடா, ஆனா நான் ஆள பொறுத்தவன்டா. கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பைக்கை டெலிவரி பண்ணி இங்கே ரோட்டில் கொண்டு வந்தாச்சு. எங்கே எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா KTM ஷோரூம் மார்த்தாண்டத்தில் தான் எடுத்திருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு வந்து KTM பைக்ஸ் எடுக்கணும் அப்படி ஏதாச்சும் சர்வீஸ் எங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவங்கள கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நான் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் எப்பவும் சொல்கிறதா நீங்கள் இன்னும் லாக்ஸர் கிரியேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வந்து பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சரி மறுபடியும் கிரியேட்டிவ் வீடியோ எல்லாம் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ இல்லைனா வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதெல்லாம் இட்ஸ் பாய் ஃப்ரம் பாய், டேக் கேர். இல்லை ஆக்சுவலி யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லணும்ல, அதுக்கு தான் நம்ம ரமோனா வந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா த கிரேட் மேன் சரு கிருஷ்ணா, அப்புறம் த பில் ஹெட் ஜிஜோ, அப்புறம் இந்த தம்பி நில்லுங்க, எங்கே போகிறீங்க? இல்லைடா இப்போ காட்டுற தெளிவாக இல்லை. சரியா, இவர் தான் மிஸ்டர் ஜிதின், நம்ம கிளப்போட ஃபவுண்டர். நம்ம கிளப் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த ஒரு மனிதர் இவர் தான். அவர் சரி, நன்றி. கிரேட் மேன்ஸ் த பிக் மேன் வந்துட்டார். எஸ், அவர் ஏதோ கிஃப்ட்லாம் கொண்டு வந்திருக்காரு. தலைவா, என்னடா உனக்கா கிஃப்ட்டு? யாருக்கு அந்த கிஃப்ட்டு? அவனுக்கா? ஓ யா, நம்ம
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கிளப்போட ஒரு ஃபவுண்டரை பார்த்தோம். இப்போ நம்ம இருக்க பார்த்தீங்கன்னா 650 கிளப்போட பிரசிடென்ட் இருக்காரு. என்னது 650 கிளப்போட பிரசிடென்ட். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. KTM வரலாறுலாம் எனக்கு தெரியாது. லாக்சர் கிரியேஷன் நான் தான். லாக்சர் கிரியேஷன் இல்லை. இது ஆடியோ கரெக்டாக வந்துச்சான்னு செக் பண்ணியா? இவன் எடுத்தியா? இவர் தான் அவர்.